வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் எங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, இந்த நல்லதை விரும்பினதும் நீங்கள் தான், கேட்டதும் நீங்கள் தான், எதிர்பார்த்ததும் நீங்கள் தான். ஆகவே இங்கு ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ, எதை தேடுகிறானோ, அதையே ஒரு நாள் அடைகிறான். ஆகவே இந்த பதிவு மகரம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்துடணுன்னு சொல்லி நான் இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாய்ப்பு தான். இந்த ஒரு வாய்ப்பில் யார் யாரெல்லாம் அவர்களுக்கான நல்லதை தேடிக்கிறாங்களோ, நல்ல ஒரு விழிப்புணர்வோடு வாழ கற்றுக்கிறாங்களோ, அவர்கள் நல்ல எதிர்காலத்தை அடைவார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல் தான் நம்பிக்கையோடு நம்ம கையால் தயாரித்து கொடுத்தோம் நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி. இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல மாற்றங்கள். ஐயா, இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நல்லதை நினைப்பவர்களுக்கு அந்த நல்லது அடையிறதை யாராலுமே தடுக்க முடியாது. இது நீங்கள் வாங்கணும் ஏதோ வியாபாரத்துக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஆன்மீக பொருள் நீங்கள் கேட்டது தான். கடந்த 4 வருடமாக நம்மிடம் ஜாதகம் பார்த்தவங்க, நம் பதிவுகளை பார்த்தவர்கள் ஆன்மீக பொருள் கேட்டதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி நம்ம கையாலேயே இந்த நல்ல ஆன்மீக பொருளை தயாரித்து கொடுத்தோம். இந்த ஒரு ஆன்மீக பொருள் தான் நம்ம கையால் தயாரித்து கொடுக்குறோம். ஆகவே நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு முறை உங்கள் வீட்டில் போடும் பொழுதும் வீட்டில் ஹோமம் வளர்த்து அந்த நல்ல பலனை நீங்கள் பெறலாம். அந்த நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறலாம். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நல்லது எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தே ஆகணும். இனிமே வரக்கூடிய நாட்களில் நம்ம பதிவுகளுடைய முக்கியத்துவம் என்னன்றதை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலநிலையாக இப்போ மாறி இருக்குது. நிச்சயமாக நல்லதை அடைவதற்கான ஒரு ஈர்ப்புத்தன்மை ஒவ்வொருத்தருட்டுமே இருக்கணும். இது கட்டாயம் தேவை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு காலநிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆகவே அலட்சியமாக இல்லாமல் இந்த ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு வழிபாதைகளை அமைத்து கொள்வதற்கான முயற்சிகளை எடுங்க. ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் 9345397996 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். இந்த வெட்டிவேர் மாலை கேட்டுட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக கொடுக்குறோம். எந்த அளவில் வேண்டுமானாலும் நம்மிடம் இருக்குது. சரிங்களா? வெளியிலலாம் 600 650 ஒரு அடிக்கு கொடுக்குறாங்க. நம்ம 450 ரூபா தான் தரோம். ஆகையால் வேணும்னு நினைக்கிறவங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஐயா, நம்ம போன வருடம் இருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம். ஐயா, 2026 மற்ற வருடங்கள் போல் இருக்காது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். மே மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க. அதுக்கு மேலே டோட்டலாக ஒரு பெரிய மாற்றத்தை எல்லோருமே பார்ப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த மாற்றங்கள் என்னென்னன்றது எல்லாமே பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாற்றத்தை நோக்கி இப்போ பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் ஒரு மனிதனாக நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோன்னா, நல்லது நடந்தால் சரி, நல்ல மாற்றங்கள் வேணும் அப்படின்றது தான் இங்கே எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. சரிங்களா? ஆகவே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பதிவில் பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இங்கே நடைமுறையில் எது தெரியுங்களா சாத்தியம்? யார் வந்தாலும் யார் போனாலும் நீங்கள் உழைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு உயர்வு. இதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஏன்னா எந்த விஷயத்துக்காக நீங்கள் நேரத்தையும் காலத்தையும் செலவழித்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய எதிர்காலத்திற்கான நேரங்களை மட்டும் எங்கேயும் வீணடிச்சிடாதீங்க. அங்கே அந்த ஒவ்வொரு நிமிடங்களும் பொக்கிஷமானவை. இதை ஏன் நான் மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுகளில் சொல்கிறேன்றதை நீங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் மாற்றத்தை விரும்புபவர்கள், முன்னேற்றத்திற்காக போராடும் நபர்கள். ஆனால் கடந்த பல வருடங்களாக லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அந்தளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே மகிழ்ச்சியை கொடுக்கல, நிம்மதியை கொடுக்கல. அது ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்து உங்களை அப்படியே ஒரே இடத்துல நகர விடாமல் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி நிற்க வச்சுருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலத்தில் மாறுன்ற நம்பிக்கையில் தான் மகர ராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையணுன்னா அந்த ஒரு மாற்றம், அந்த ஆரம்ப புள்ளி, அந்த பிள்ளையார் சுழி நீங்கள் தான் போட்டுக்கணும். உங்களுடைய மனதில் தான் அது ஆரம்பமாகணும். அந்த இடம் நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஆரம்பம் இருந்ததுன்னா இனி வரக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். குறிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஐயா, வீழ்ந்தவர்கள் ஒரு நாள் எழுந்து தான் ஆகணும்னு சொல்லுவோம். கீழே வந்தால் திரும்ப மேலே வந்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்னென்னா, இந்த வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்தில் இந்த ஏற்றம் இறக்கம்னு கலந்து இருந்துட்டு தான் இருக்குது.
ஆனால் அந்த ஏற்றம் இறக்கத்தை அந்த மனிதன் எந்த விஷயத்துக்குள்ளே அலோ பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து தான். சில பேர் பொருளாதார ரீதியாக ஏறுவாங்க இறங்குவாங்க, ஏறுவாங்க இறங்குவாங்க. சில நபர்கள் வாழ்க்கை உறவுகள் ரீதியாக பிரச்சனைகள் வரும், திரும்ப மகிழ்ச்சி வரும், திரும்பி பிரச்சனைகள் வரும், மகிழ்ச்சி வரும். இப்படி ஏற்றம் இறக்கம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிடுதுங்க. அப்படி கனெக்ட் ஆகக்கூடிய அந்த அந்த ஒரு இடம் வந்து அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குது. அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடியது ஜோதிட நிகழ்வாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சிகள் தான். ஒரு மனிதனுக்கு அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலைகள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும், மிகப்பெரிய இடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம இதெல்லாம் நடக்குமான்னு யோசித்த விஷயத்த கூட இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு நினச்ச விஷயத்த கூட நடத்தி காட்டும். அந்தளவுக்கு அந்த கிரகங்களுடைய பலன்கள் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கறதுக்கான அமைப்புகளும் இருக்குது இங்கே. சரிங்களா? அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களும் இந்த உலகத்தில் நடந்திருக்கு. அப்படி பார்க்க போனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த எதிர்பார்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குன்னு நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன். அந்த எதிர்பார்ப்புகள் இப்போ எந்த கட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இனி எப்படியாவது நாம் பழைய நல்ல நிலைக்கு வந்து தான்ப்பா ஆகணும், இனியும் பழைய மாதிரி இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்ற ஒரு சீரியஸ்னஸை, அந்த முக்கியத்துவத்தை மகர ராசிக்காரர்களுக்கு உணர்த்தியிருக்கும். இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நம்ம சொல்லியிருக்கோம், சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சிகள் தான் அந்த மனிதனுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் அந்த நேரத்தில் ஏற்படுத்திடுது. மிகப்பெரிய ஒரு நல்லதையும் கொடுத்துருது, அல்லது சரிவுகளை கொடுக்கக்கூடிய நேரமாகவும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளில் சில நேரங்களில் பலன்கள் கிடைக்குது. அப்படின்றப்ப இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தற்பொழுது எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது அந்த குரு பயிற்சியினுடைய மாற்றங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணும்னு நம்பி தான் இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் அதற்கான விஷயங்கள் எல்லாமே கேட்குறாங்க. அதான் இப்போ நம்ம இந்த மே மாதம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இதற்கான ஆரம்பம் தான் இந்த மாதத்தில், ஜூன் மாதத்திற்கான ஆரம்பம் தான் இந்த மே மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்தில் நீங்கள் எதையெல்லாம் உங்கள் மனக்கதவை திறந்து வரவேற்கிறீர்களோ அவையெல்லாம் ஜூன் மாதத்தில் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களாக அமைய இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. இதை நீங்கள் சரியான விதத்தில் சரியான நேரத்தில் உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான பாதைகளாக தேர்ந்தெடுத்துக் கொள்வது தான் புத்திசாலித்தனம் மகர ராசிக்காரன் நண்பர்களே. உங்களை பற்றி நம்ம பல பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கேன். இதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தீங்க. நீங்கள் சொன்ன வார்த்தைகளிலேயே மிக அற்புதமாக பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை, மகர ராசிக்காரர்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள், வெகுளியானவர்கள், ஒரு 4 வார்த்தை நல்லா பேசிட்டா ரொம்ப நல்லவங்கன்னு நம்பக்கூடிய நபர்கள். அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறனால தான் மகர ராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்த ஏமாற்றத்தை பார்க்காத நபர்களே இந்த ராசியில் இருக்க மாட்டாங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். ஏமாற்றம் என்பது இவர்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடியை இறக்குன மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நடந்திருக்கும். ஆனால் அந்த தொடர்ந்து இதே ராசியில் ஏமாற்றத்தை காணக்கூடிய நபர்களாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் தேவை, விழிப்புணர்வு தேவை. அது எங்கே தேவைன்னா அவங்கக்கிட்ட தான் தேவை. ஏன்னா ஒரு முறை 2 முறை ஒரு சில விஷயம் நடக்குதுன்னாவே அதற்கு நம்ம இனிமேல் இடம் கொடுக்கக்கூடாதுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது, நமக்கு ஒரு சரிவை கொடுக்குது அப்படின்னு தெரிய வந்துருச்சுனாவே திரும்ப அது நம்ம லைஃப்குள்ளே நடக்காததுக்கான என்ன வழியோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த பல வருடங்களாகவே அந்த 7.5 சனியில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கான அந்த தடுமாற்றத்தை கொடுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் இவங்களை ஓரமாக நிற்க வச்சுருக்கோம், உட்கார வச்சுருக்கோம். இனி இவங்க எழுந்து எப்படிங்க வரப்போகிறாங்க, இவங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சில நபர்களும் இவங்க சுற்றி இருப்பாங்க. அப்படி நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இடையே மகர ராசிக்காரர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட சிந்தனையை இந்த நேரத்தில் உங்களுக்குள் உருவாக்குகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்து இந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு கனெக்டாக இருக்குது. அப்போ இங்கே தான் நீங்கள் கவனத்தை வைத்து வர வேண்டும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த குரு பகவான், அதாவது இயற்கை சுபர் என்று பெயர், ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கான காரணமே குரு பகவானுடைய அமைப்பு. குரு பயிற்சி என்பது ஜோதிடத்தில் மிக முக்கியமான கிரக பயிற்சிகளில் ஒன்று. சரிங்களா? அப்போ இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். அப்போ எதுலங்க முதல்ல ப்ராப்ளம் கிளியர் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு அந்த வேலையில் ஏற்கனவே போன பதிவுகளில் நம்ம சொல்லியிருந்தோம், வேலை தொழிலில் மாற்றம் ஏற்படும். இப்போது இந்த பதிவில் அந்த பதிவில் சொல்லாத சில விஷயத்தை நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்னா, ஐயா அடுத்த 1 வருடம் சரிங்களா, ஏன்னா இந்த 6 மாதம் மீதமுள்ள இந்த 6 மாதம் 2026 பாதி மாதம் வந்துருச்சு. அதாவது பாதி வருடத்தை கடந்துட்டோம், இன்னும் பாதி வருடம் தான் இருக்குது. இப்போ மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய டார்கெட் 1 வருஷம்.
அடுத்த ஒரு வருஷம், அதாவது 2000 மன்னிக்கணும், அடுத்த வருடம் 2027 இதே மாதம் மே மாதத்தில் அந்த மாதம் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வைக்கணும். என்னங்க டார்கெட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது அடுத்த மாதம் வரக்கூடிய குரு பயிற்சிக்கான ஆரம்பம் இந்த மாதம். அதாவது குரு பயிற்சியினுடைய பலன்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும் குரு பகவானுடைய அந்த அமைப்புகள் வந்து பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குரு பயிற்சியின் பலன் அடுத்த ஒரு வருடத்திற்கு உங்கள் வாழ்வில் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றப்ப அந்த ஒரு வருட டார்கெட் தான் மகர ராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஒரு கடைசி வாய்ப்புன்னே நினச்சிக்கோங்க. அதுதான் என்றைக்குமே ஒவ்வொரு வாய்ப்பையுமே கடைசி வாய்ப்பாக நினச்சா தான் அதில் ரொம்ப நம்ம சின்சியராக நடந்துக்குவோம், கரெக்டாக அதை ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம், அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்போம். அதனால் மெனக்கெட்டு அதற்கான முக்கியமான முயற்சிகளை நம்ம எடுப்போம். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுக்கும் கடைசி வாய்ப்பாக தான் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது மறுபிறவி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மனிதனுமே இந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றியை காண்பது என்பது ஒரு மறுபிறவி எடுக்கிற மாதிரி. அங்கே பல பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள்னு கடந்து தான் இன்றைக்கி ஒரு வெற்றியை அடைகிறாங்க. இன்றைக்கி தோல்வி அடைஞ்சவங்க மீண்டும் வெற்றியை பெறுவதற்கும் அவர்களும் மீண்டும் ஒரு மறுபிறவி எடுப்பது போல் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த சோதனைகளை கடக்க வேண்டியது இருக்கும். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அப்போ இந்த உலகத்தில் எந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கான சூழ்நிலைகளும் சம்பவங்களும் நடந்தாலும் ஒரு மனிதனாக நீங்கள் நல்லதை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வு தேவை, புத்திசாலித்தனம் தேவை. இங்கே எல்லோரும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்கன்றதுக்காக அது எல்லாமே சரின்னு ஆயிராது. எல்லாருமே ஒரு விஷயத்தை செய்யலைன்றதுக்காக அது தவறுன்னு ஆயிராது. அப்போ இங்கே சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளில் தான் ரொம்ப தெளிவுகள் தேவை. ஏன் இதையெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன்னா, இவர்கள் அந்த மன ரீதியான சிந்தனையில் தான் நிறைய குழப்பத்தை கொண்ட நபர்களாக தான் இப்போ மாற்றிடுச்சு. இந்த சூழ்நிலை மாற்றிடுச்சு. நான் மகர ராசிக்காரங்களை என்றைக்குமே நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்கள் வந்து ஒரு எப்படி நம்ம சொல்கிறது, அவர்களை மாற்றி விடுகிறது இந்த சூழ்நிலை, அவர்களை மாற்றி விடுகிறார்கள் இந்த மனிதர்கள், அவர்களை மாற்றி விடுகிறது இந்த பொருளாதார நிலை. அப்போ பாருங்கள், மகர ராசிக்காரர்களை அவங்களா நினச்சி யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்க, அவங்களா நினச்சி ஒருத்தர் திட்டணும்னு நினைக்க மாட்டாங்க, அவங்களா நினச்சி ஒருத்தர் மேலே வெறுப்பை உண்டாக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலநிலைகள் எப்படி வந்து மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சூழ்நிலைகளும் இந்த நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களை கோபத்துக்கு உள்ளாக்கும் சில நேரங்களில். அதே போல் சில நேரங்களில் அவங்க பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க திடீர்னு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாமே கடந்த பல வருடங்களில் நடந்திருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு. அப்போ இவர்களை மற்றவர்கள் வேணும்னே இவங்க மேலே கெட்ட பேரை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது இவங்களை பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கான அந்த கெட்ட பேரையும் உருவாக்கி விட்டுருப்பாங்க. அவையெல்லாம் கடந்து வந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் வேலைக்கான, தொழிலுக்கான, செயலுக்கான சிந்தனைகளை புகுத்த வேண்டிய நேரம். உங்களுடைய சுயஜாதகப்படி இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும், ஆண்களுக்கும், பெண்களுக்கும், தாய்மார்களுக்கும், மாணவர்களுக்கும் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுடைய சுயஜாதகப்படி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் அந்த தசாபுத்தி பலன்படி நிச்சயம் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே போல் ஒரு பொதுவான பலன்படி மகர ராசிக்காரர்கள் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய நேரம். ஐயா, கிரக நிலைகளும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இங்கே பெரும்பாலும் மனிதர்கள் கோட்டை விட்டது எங்கன்னா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்காம தான், கிடைச்ச நேரத்தை சரியாக யூஸ் பண்ணிக்காம தான். அந்த இடம் கிடைக்கும் பொழுதே அங்கே நமக்கான நல்லதை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு யாரும் வந்து அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தையும் காலத்தையும் தவற விட்டவங்க தான் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கடவுள் கொடுத்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் பார்த்து என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த பல வருடங்களில் நடந்த உங்களுக்கு தெரிந்த உங்கள் மீது உள்ள தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டிய நேரம். இப்போ இதை வந்து இந்த ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அனலைஸ் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது ஜோதிட அமைப்பின்படி, கிரகநிலைகள் மாற்றத்தின்படி தயாராகி நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் இனிமேல் ரெடியாகி நின்னீங்கன்னா தான் அந்த மாற்றத்தை உங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியும், அக்செப்ட் பண்ணிக்க முடியும்.
அப்போ அடுத்த இந்த ஜூன் 1 வர்றதுக்குள்ள இந்த பதிவை பார்த்த மகர ராசிக்காரர்கள் உண்மையிலுமே இறைவனுடைய அருள் அவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எதன் அடிப்படையில் இதை நான் சொல்கிறேன்னா, உண்மையிலுமே ஒரு இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு, பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் உள்ளவர்களுக்கு, எதிர்காலத்தில் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்துக்கொள்ள தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான தகவல்கள் சரியான நேரத்தில் அவங்க காதுக்கு வந்து சேர்ந்துரும்னு ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன். இப்போ வரைக்குமே அது நடைமுறையிலையும் சாத்தியமாகுது. அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் ஆரம்பிப்பதற்குள் உங்களுக்கான சில விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்பர் 1 விதிமுறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகர ராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் வாழ்வில் நடந்த சில தடுமாற்றத்திற்கு காரணமான விஷயங்களை இனிமேல் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி யாரையும் நீங்கள் உடனடியாக நம்பக்கூடாது உங்கள் வாழ்வில். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகர ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் எல்லாரையும் வெறுத்து யாரையும் நம்பாமல் நீங்கள் வாழுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நேரம் காலம் எடுத்துக்கோங்க. அமைதியாக நீங்கள் உங்களுடைய பாதையை நோக்கி நகருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வாழ்க்கைக்கான உண்மைகள் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உணர்த்தி காட்டிடும். சரிங்களா? விதிமுறை 2 என்ன, ரூல்ஸ் 2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்த சோகங்களையும் கவலைகளிலும் தேவையற்ற நபர்களிடம் ஷேர் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. அதே போல் அடுத்து நீங்கள் செய்ய இருக்கும் வேலைகளும் தொழிலுக்கான திட்டங்களையும் தேவையற்ற நபர்களிடம் கொண்டு சேர்க்காதீர்கள். தேவையான நபர்களிடம் பேசுவது தவறில்ல, தேவையற்ற நபர்களிடம் கொண்டு சேர்ப்பது. ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தில் தான் இன்னை வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச இந்த ராசிக்காரனுடைய ஜாதகம் பார்க்க வரப்போ அவங்கள்ட்ட பேசுகிறப்ப இந்த விஷயத்தை இன்னுமே அந்த தப்பை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, திறந்த புத்தகமாக இருக்கிறது. தன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறது. தான் பண்ணக்கூடிய எல்லா வேலைக்கான வேலை என்ன, சம்பளம் என்ன வாங்குகிறேன், எவ்வளோ செலவுன்றது எல்லாத்திட்டையும் போய் இதை ஷேர் பண்ணிடுது. இதனால தான் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களே கூட திடீர்னு ஒரு சரிவை பார்க்குறது என்னென்னா, இந்த இடத்துல தான் மற்றவர்களுடைய கண் பார்வைகள், கண் திருஷ்டி, வயிற்றெரிச்சல், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரி நபர்கள் உங்கள் லைஃப்குள்ளே எட்டி பார்ப்பாங்க. சரிங்களா? எட்டி பார்க்கும்போதே அந்த அதிர்வலைகள் நம்மளை நோக்கி வரும். நீங்கள் தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய நபராச்சு, எல்லாருமே நம்மள மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க. அது என்றைக்கு அதனுடைய பர்சன்டேஜ் அதிகமாகுதோ, அந்த நெகட்டிவான, இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் திடீர்னு ஒரு பயங்கர ஒரு பேரிடிக்கு போய் இப்போ எந்திரிச்சு வர முடியாத ஒரு நிலைமைக்கு போகும் ஒரு குடும்பம். ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம். ஏங்க அந்த நிலைமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலகாலத்துக்கு அந்த குடும்பத்தின் மீது பட்ட அந்த கெட்ட அதிர்வலைகள், வயிற்றெரிச்சல், சில பேர் பார்த்து ஐயோ அந்த குடும்பம் நல்லா இருக்கேன்னு சொல்லி வயிற்றெரிச்சல் படுறவங்க, இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க, கண் திருஷ்டிகள், இவை எல்லாத்தினுடைய ஆரம்பத்தில் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் தான். இப்போ எப்படி பலூனில் எப்படி நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே காற்றடிச்சா அது வெடிச்சிடுது பார்த்தீங்களா? எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி, அளவுக்கு மீறி அந்த கெட்ட அதிர்வலைகள் எப்போ ஒரு குடும்பத்தை நோக்கி வருகிறதோ அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனைகள். அப்போ தான் அங்கே குடும்பத்தில் நல்லா போயிட்டு இருந்த லைஃபு திடீர்னு இப்படி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னு காரணங்கள் கேட்டிங்கன்னா, இதனுடைய அந்த கெட்ட அதிர்வலைகளுடைய அந்த சதவிகிதம் அதிகமாகிறப்ப அதனுடைய தாக்கத்தை பெரிய அளவில் காட்டிட்டு போயிடுது. அப்புறம் இந்த காலத்தில் அப்படி சரிவை நோக்கி விழுந்துட்டா திரும்ப அந்த குடும்பம் எழுந்து நிற்கிறது எந்த அளவுக்கு கஷ்டன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர்ன்றப்ப மகர ராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லைடா. பல பதிவுகளில் இதை நான் சொல்லியிருக்கேன். மகர ராசிக்காரருடைய வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். என்னங்க கஷ்டமாக தான் இருக்குன்றீங்க, நான் பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை தாங்க அனுபவிக்கிறேன்னு சொன்ன மகர ராசிக்காரங்க ஏராளமான நபர்கள் இருக்காங்க. மகர ராசிக்காரங்க பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு. ஏன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டம் என்ற சூழ்நிலையை கடந்து வரக்கூடிய அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு இதெல்லாம் பழகி போச்சுங்கன்ற நிலைமைக்கு ஒரு சூழ்நிலைகளை இவங்க பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போ பார்க்குறாங்கன்றப்ப அதுதான் மகர ராசிக்காரர்களை அனுபவசாலியாக மாற்றுது. அதுதான் அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு சூட்சமம். அதுதான். அதை தெரிஞ்சுக்காமல் விடுற மகர ராசிக்காரங்க தான் தொடர்ந்து சரிவு சந்திச்சுட்டு இருக்காங்க. ஐயா, இந்த ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் ரகசியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு சோதனைகளும் வேதனைகளும் தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கான வெற்றிக்கான ரகசிய உண்மையை உங்களுக்கு அந்த நேரத்தில் தெரியப்படுத்தியிருக்கும்.
இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மனப்பான்மை மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கணும். அந்த தெளிவு முதல்ல இருக்கணும். ஐயா, இங்கே நம்ம எல்லா பதிவுகள்லையும் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம். இது எல்லாருக்குமே கரெக்டாக போய் சேருதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? எல்லாருமே இதை சரியாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஐயா, இங்கே 100% வெறும் 6% அல்லது ஒரு 7% தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை முழுசாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. மீதி 94 93% அவங்க ஆல்ரெடி வாழ்க்கைனா இப்படி தானே அவங்க மைண்டில் ஒரு ஃபார்முலா, அவங்க கண்ணில் பார்த்தது, அவங்க பேசுனது, அவங்க கேட்டது, இதையெல்லாம் வச்சு லைஃப்பை இப்படி தானே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சது நல்லதாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, நிறைய நபர்கள் நெகட்டிவாக தன்னுடைய லைஃப் அவ்வளோதாங்க, இப்படி தாங்க எனக்கு நடக்கும், எனக்கு நல்லதே நடக்காது, நீங்கள் அப்படியே இப்படி வீடியோ வியூஸ் போகணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு தெரியுங்க, இதெல்லாம் உண்மையே இல்லை, நல்லதே நடக்காது, என் லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய ஏராளமான நபர்கள் இப்படி இருக்காங்க. இதை தான் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் அவங்கள மீண்டும் மீண்டும் அந்த வலைக்குள்ளேயே சிக்க வைக்குது. நம் பதிவுகள், இவ்வளோ பதிவுகள் நம்ம எதுக்காக தரோம்? பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மனத்தெளிவு உண்டாகி நல்லதை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கணும். இங்கே மாயமோ மந்திரமோ ஒன்றும் கிடையாது. அந்த நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெளிவாக தெரியும். ஒருத்தர் ஒன்று பேசுகிறாங்கன்னா முதல்ல எதுக்காக பேசுகிறாங்க, எதன் அடிப்படையில் பேசுகிறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் இந்த சமுதாயத்தில் மிக தெளிவான நபராக வாழ ஆரம்பிப்பீங்க. இங்கே நீங்கள் வெறும் ஜோதிட பலன்களை தியரியாக மட்டும் கேட்டுட்டு இருந்தால் போதாது. நடைமுறையில் இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதையும் புரிஞ்சிட்டிங்கன்னா அந்த பவர்ஃபுல்லான அந்த வழிமுறையை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ தான் தெரியும் அந்தந்த நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தி ஒவ்வொரு மனிதனும் எப்படி மிகப்பெரிய இடத்த அடையிறான்ற உண்மையெல்லாம் அப்போ தான் தெரிய வரும். நம்ம இவங்கெல்லாம் இந்த நிலைமைக்கு வருவாங்களான்னு நினச்சவங்களாம் கூட இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அந்த அந்த ஜோதிட ரீதியாகவும் அந்த நேரத்தையும் காலத்தையும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நடந்தவர்கள், அதற்கான சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நடந்தவங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், எதுவாக இருந்தாலும் அளவோடு உங்கள் லைஃப்குள்ளே எடுத்துக்கோங்க. ஜோசியம் பார்க்குறீங்களா, பலன்களை தெரிஞ்சுக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கையில் அதை அதற்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்லதை கொண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மாதத்துக்கு 4-5 ஜோசியரை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா 500 ரூபான்னு ஃபீஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இதுதான் நான் சொல்கிறேன். தெளிவோடு இருங்க, புத்திசாலியாக இருங்க, நல்லதை ஈர்த்து கொள்ளுங்கள். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக வாழுங்க. மகர ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்வில் நிறைய நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன். ஐயா, கஷ்டமே தான் வாழ்க்கை நினச்சிடாதீங்க. சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர்ன்றப்ப கண்டிப்பாக வாழ்க்கைக்கான அனுபவத்தை கொடுப்பாரு, கஷ்டத்தை கொடுப்பாரு, அடிகளை கொடுப்பாரு, வேதனைகளை கொடுப்பாரு, சோதனைகளை கொடுப்பாரு. ஆனால் கைவிட மாட்டார். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.